கண்ணா நம்ம சிறுபஞ்சு மூலம் அதை எப்படி படிக்கிறது, அதனுடைய பொருள் என்ன, அதில் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு நம்ம தெளிவாக பார்த்துட்டோம். இப்போ நம்ம என்ன செய்ய போகிறோம் அப்படின்னா பயிற்சி நம்ம பார்ப்போம். ஃபர்ஸ்ட் ஒன், சரியான சொல்லை தெரிவு செய்து எழுதுக. என்ன சொல்லியிருக்காங்க? சரியான சொல்லை தெரிவு செய்து எழுதுக. ஒரு வினா கொடுத்துருவாங்க, அந்த வினாவிற்கு 4 விடைகள் அவங்க கொடுத்துருக்காங்க. அதுலேருந்து எது நமக்கு சரியான விடை அப்படின்னு நம்ம கண்டுபிடிச்சு எழுத போகிறோம். வனப்பு இச்சொல்லின் பொருள். வனப்பு அப்படின்னு நமக்கு என்ன நம்மளுடைய சிந்தனைக்கு வருது? அழகு. நம்ம படிச்சிருக்கோம். வனப்பு என்ற சொல்லின் பொருள் அழகு. இங்கே இருக்கான்னு பார்ப்போமா? பாருங்க, ஆ அறிவு, ஆ பொறுமை, இ அழகு, இ சினம். எது கரெக்டு? இ அழகு. இந்த அழகு அப்படிங்கிறத நம்ம எடுத்து என்ன செய்யணும்? எடுத்து எழுதிடணும். ஆ ழகு அழகு. இரண்டாவது, நன்றென்றல் இச்சொல்லை பிரித்து எழுத கிடைப்பது. நன்றென்றல் அப்படிங்கிறது 2 சொற்களை ஒன்றாக சேர்த்து எழுதியிருக்காங்க. நாம் இதை என்ன செய்ய போகிறோம்? பிரித்து எழுத போகிறோம். நம்ம இதை ஒரு முறைக்கு 2 முறை படித்து பாருங்கள். நன்றென்றல், நன்றென்றல் அப்படிங்கும்போதே நமக்கு மனதில் ஒன்று தோணியிருக்கும். நன்று கூட்டல் என்றல். அந்த நன்று கூட்டல் என்றல் கீழே எந்த இடத்துல இருக்குது அப்படிங்கிறத நம்ம பார்க்கணும். இது பாருங்கள், நன் கூட்டல் ரென்றல். அதாவது ஒரு வார்த்தை மெய்யெழுத்தாலையும் இங்கே முடிஞ்சிருக்கு. அப்போ இங்கே பிரிக்கும்போது நம்ம என்ன சொன்னோம்? நன்று கூட்டல் என்றல் சொன்னோம். ஆனால் இது நமக்கு சரியானது கிடையாது. அடுத்து ஆ பாருங்கள், நன்று கூட்டல் என்றல் இருக்கா? அப்போ இதுதான் சரியானது. அடுத்ததாக மூன்றாவது பாருங்க, என்று கூட்டல் உரைத்தல் இச்சொற்களை சேர்த்து எழுத கிடைப்பது. அப்போ 2 சொற்கள் தனித்தனியாக இருக்கு. இதை நம்ம என்ன செய்ய போகிறோம்? சேர்த்து எழுத போகிறோம். என்று கூட்டல் உரைத்தல். அப்போ இங்கே ரூப பிரிக்கும்போது இர் கூட்டல் ஊன் வருது. முன்னாடி இருக்கக்கூடிய ஊவை நாம் அழிச்சிட்டோம் அப்படின்னா என்றுரைத்தல் அப்படின்னு நமக்கு வரும். இப்படி தான் நம்ம சேர்த்து எழுதணும். பாருங்க, ஆ பாருங்க, என்று உரைத்தல் அப்படியே எடுத்து எழுதியிருக்காங்க, அது நமக்கு வராது. என்று யுரைத்தல் ஆ கொடுத்துருக்காங்க, யூ அப்படிங்கிறது நமக்கு அங்கே வராது. ஈ பாருங்க, என்ற உரைத்தல் அதுவும் நமக்கு வராது. ஈ என்றுரைத்தல் இதுதான் சேர்த்து சரியாக எழுதியிருக்காங்க. ஈ தான் சரியான விடை. அடுத்தது 4வது, கண்ணுக்கு அழகு. நம்ம ஏற்கனவே தெரியும், கண்ணுக்கு அழகு என்ன படிச்சிருக்கோம்? சரியான விடை. கண்ணுக்கு அழகு இரக்கம். இரக்கம் எங்க இருக்கு பாருங்க? அ வெறுப்பு, ஆ பொறுமை, இ இரக்கம், இ பொறாமை. எது கரெக்டானது? சரியானது இ இரக்கம். அதை நம்ம எடுத்து எழுதிக்கிறோம். அடுத்ததாக பொறுத்துக. இந்த வினாக்கள் கொடுத்துருக்காங்க. இந்த வினாவிற்கான விடை எங்க கொடுத்துருக்காங்க? எப்படி கொடுத்துருக்காங்க? மாற்றி மாற்றி இடம் மாறி கொடுத்துருக்காங்க. அப்போ நம்ம சரியானதை கண்டுபிடிக்கணும். நம்ம படித்த பாடலை ஞாபகம் வச்சுக்கணும். இதை ஒவ்வொன்றும் படிக்கும் பொழுது அது நமக்கு என்ன செய்யும்? சிந்தனையில் வரும். அதை சரியானதை கண்டுபிடிச்சு நம்ம பொருத்திடணும். கண்ணுக்கு அழகு. கண்ணுக்கு அழகு எது? இரக்கம் கொள்ளுதல். நமக்கு தெரியும். எங்கே இருக்கு பாருங்க? கேட்பவர் நன்றி என்று சொல்லுதல், இவ்வளவுதான் என உறுதி செய்து கூறுதல், நாட்டு மக்களை வருத்தாமை, பிறரிடம் சென்று கேட்காமை, இரக்கம் காட்டல். இப்போ இரக்கம் காட்டல் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. அதுதான் கண்ணுக்கு அழகு அப்படிங்கிறதுக்கு பொருத்தமானது. இதை நம்ம என்ன செய்யணும்? இங்கே எடுத்து எழுதிடணும். காலுக்கு அழகு. காலுக்கு அழகு என்ன படிச்சிருக்கோம்? பிறரிடம் சென்று கேட்காமை. ஆராய்ச்சிக்கு அழகு இவ்வளவுதான் என உறுதி செய்து கூறுதல். இசைக்கு அழகு கேட்பவர் நன்றி என்று சொல்லுதல். அரசனுக்கு அழகு நாட்டு மக்களை வருத்தாமை. அப்போ நம்ம படித்தது நமக்கு நினைவுக்கு வந்தவுடனே நம்மளால் சரியாக பொருத்த முடியும். அப்போ நம்ம படிக்கும்போது எப்படி படிக்க போகிறோம்? கண்ணுக்கு அழகு இரக்கம் காட்டல், காலுக்கு அழகு பிறரிடம் சென்று கேட்காமை, ஆராய்ச்சிக்கு அழகு இவ்வளவுதான் என உறுதி செய்து கூறுதல், இசைக்கு அழகு கேட்பவர் நன்றி என்று சொல்லுதல், அரசனுக்கு அழகு நாட்டு மக்களை வருத்தாமை. படிக்கும் பொழுது நம்ம சரியாக படித்து தெரிஞ்சுக்கணும். பாடலில் 2ஆம் எழுத்து ஒன்று போல் வரும் சொற்களை எடுத்து எழுதுக. நமக்கு என்ன சொல்லியிருக்காங்க? 2ஆம் எழுத்து. 2ஆம் எழுத்து என்ன நம்மளுடைய பாடலில் இருக்குன்னு பார்க்கலாமா? ஒரே மாதிரி வந்திருக்கணும். இங்கே பாருங்க, கண், எண். இங்கே என்ன வந்திருக்கு? மேலையும்
டன் நகரம் வந்திருக்கு, கீழேயும் டன் நகரம் வந்திருக்கு. அப்போ கண் வனப்பு எண் வனப்பு அப்படிங்கிறது நாம் எழுத போகிறோம். அடுத்தது இன்னும் என்ன கொடுத்துருக்காங்க, கேட்டார், வாட்டான், இட்டு ஒரே மாதிரி வந்திருக்கு. இப்போ இரண்டாம் எழுத்து ஒன்றுபோல் வரக்கூடிய கண்வனப்பு எண்வனப்பு கேட்டார் வாட்டான் அப்படிங்கிற வார்த்தைகளை நாம் என்ன செய்ய போகிறோம், இங்கே எடுத்து எழுத போகிறோம். கண்வனப்பு எண் வனப்பு கேட்டார். அடுத்து இன்னொன்று என்ன கொடுத்துருக்காங்க, வாட்டான். நம்ம எழுதிட்டு இந்த இரண்டாம் இடத்துல மட்டும் நம்ம என்ன செய்யணும், ஒரு அடிக்கோடு போட்டுக்கிறோம். ஏன்னா இதுதான் இரண்டாம் எழுத்து ஒரே மாதிரியாக வந்துள்ளது. அடுத்ததாக வினாக்களுக்கு விடையளிக்க வினாக்கள் கொடுத்துருக்காங்க. அதுக்கு உண்டான சரியான விடை எங்கே இருக்குன்னு நம்ம பார்ப்போம். கண்ணுக்கு எது அழகு கேட்டிருக்காங்க. கண்ணுக்கு எது அழகு, இங்கே பாருங்க பாடல் பொருளில் அழகாக கொடுத்துருக்காங்க. கண்ணுக்கு அழகு இரக்கம் கொள்ளுதல். அடுத்தது காலுக்கு எது அழகை தருகிறது. அடுத்ததாக கொடுத்துருக்காங்க பாருங்க, காலுக்கு அழகு பிறரிடம் பொருள் வேண்டி செல்லாமை. இது இரண்டாம் வினா. இசைக்கு அழகாக எது கூறப்படுகிறது. இசைக்கு எது அழகு நம்ம சொன்னோம், கேட்பவர் நன்று என்று கூறுதல். இசைக்கு அழகு அதனை கேட்போர் நன்று என சொல்லுதல். இது மூன்றாவது வினாவிற்கு விடை. நான்காவது வினா என்னது, அரசனுக்கு அழகை தருவது எது. அரசருக்கு அழகை தருவது எது, அரசனுக்கு அழகு தன் நாட்டு மக்களை வருத்த மாட்டான் என்று பிறர் அவனை புகழ்ந்து கூறுதல். இது நான்காம் வினாவிற்குரிய விடை. அப்போ நம்ம சரியானதை பார்த்துட்டோம். நம்ம நன்றாக பாடல் பொருளை படித்து பாடலை படித்தாவே நாம் இங்கே இருக்கக்கூடிய அனைத்து வினாக்களுக்கும் விடையை எழுதிவிட முடியும். நன்றி.